பூபதி ஜான் சார், இந்த பிரச்சனைக்கான தீர்வு என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசும்போது டாக்டர் ரவீந்திரநாத் சார் சொல்கிறாரு, அரசு மருத்துவமனைகளில் இதை கொஞ்சம் இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதன் மூலமாக தனியார் மருத்துவமனையை நோக்கி போகக்கூடியவங்களுடைய எண்ணிக்கை குறையும் அப்படின்றாரு. ஆனால் இது முழுக்க இப்போ வணிகமயமாக மாறி வரக்கூடிய சூழ்நிலைகளை இதில் என்ன சிக்கல் இருக்கு? அரசு மருத்துவமனைகளை இதை அதிகப்படுத்தினால் இதுக்கான தீர்வு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? கண்டிப்பா சார். இதை நம்ம ரெண்டு விதமா நம்ம பார்க்கணும் சார். முதல்ல இந்த கிட்னி நோய் வருவதை ஆரம்பத்திலே தடுத்துற முடியும். சரி, ஒரு 5% நம்மளால தடுக்க முடியாது, நம்ம கண்ட்ரோல்ல இல்லை. ஆனா 95% நம்மளால தடுக்க முடியும் இந்த கிட்னி டிசீஸ. அதுக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுடைய அப்பா என்ன சொல்லணும், வள்ளுவன் அழகா சொல்லிட்டு போனார், நோய் நாடி நோய் முதல் நாடி அதுதனிக்கும் வாய்நாடி வாய்ப்பச் செயல். ஒரு நோய் வருவதற்கு முன்பு நோய் வருவதற்கான காரணத்தை ஆராய்ஞ்சு அதை விளக்கிட்டுனாவே இந்த நோயே வராது. அப்ப இந்த கிட்னி டிசீஸ் வருவதற்கு முக்கியமான காரணம் நம்ம டாக்டர் ரவீந்திரநாத் சார் அழகா சொன்னாரு. 2 முக்கியமான காரணம். ஒண்ணு உப்பு சார், உப்பு ஓர போட்டு சாப்பிட்டோம்னா இந்த பிரச்சனை வருது ஒண்ணு. 2வது ரத்த கொதிப்பு 2. 3வது சர்க்கரை வியாதி, லேட்ல சர்க்கரை வியாதி. இதான் சார் மேஜரா அந்த 3 தான் சார். அப்போ உப்பு குறைவா சாப்பிடுறதுனாலையும், 2வது ரத்த கொதிப்பை ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சு அதுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுனாலையும், சர்க்கரை வியாதிக்காரங்க சர்க்கரை வியாதி இருந்துச்சுன்னா அதுக்கு சரியானபடி சர்க்கரை நோயை குணப்படுத்தி அதை கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டாலும் இந்த கிட்னி ப்ராப்ளமே வருவதை நல்லா தடுத்துற முடியும் சார். இதெல்லாம் முக்கியம். இதுல ஒண்ணு என்ன சார், பிராக்டிகலா பாத்தீங்கன்னா இந்த பிரஷர் இருக்கிறாங்கல்ல, இந்த பிரஷர் வியாதி ஒருத்தர் நான் பாக்குறேன்னு வச்சுக்க. நானே ஒருத்தரை பார்த்தேன், அவர் ஒரு 25 வயசு 30 வயசு, ஒரு ஐடி வேலை செய்யறவரு. சார் எனக்கு பிரஷர் இருக்கு சார், நான் டயட்லயே கண்ட்ரோல் பண்ணிடுறேன், பாத்துக்கலாம் சார் அப்படின்னு சொல்றாரு. நான் சொல்லுவேன், டயட்ல கண்ட்ரோல் பண்ணுங்க, ஆனா 2 மாசத்துக்கு ஒரு முறை செக் பண்ணிக்கிட்டே வாங்க, நீங்க விட்டுறாதீங்க. ஏன்னா சின்ன வயசா இருக்கனால அவங்க எவ்வளவு பிரஷரை தாங்க முடியும், சடனா கிட்னி ஃபெயிலியர் ஆயிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் என்ன பண்ணுவாரு, சூழ்நிலையின் காரணமாக அந்த பிரஷரை செக் பண்ணாம விடுறது, அவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் பிரச்சனைகள், அப்புறம் அங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல இதெல்லாம் சேர்ந்து மண்டைக்குள்ள ஸ்ட்ரெஸ் ஆகி ஓவர் பிரஷர் கிளம்பி டக்குன்னு ஒரு நாள் பாத்தீங்கன்னா பிளட் டெஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா கிட்னி ப்ராப்ளத்துல நிற்பாரு. அப்போ எங்க ஏஜ், சின்ன வயசுலயே கிட்னி ப்ராப்ளத்துல ரீனல் ஃபெயிலியர் நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு எல்லாம் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை பண்ண வேண்டியதா போயிருது. அப்போ நம்மளை போன்ற வளர்ந்து கொண்டிருக்கின்ற நாடுகள்ல, நம்மளை போன்ற இருக்கக்கூடிய நாடுகள்ல பிரிவென்ஷனுக்கு தான் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதாவது ஒரு கிராமத்திலயா இருக்கட்டும், ஸ்கூல்லயா இருக்கட்டும், காலேஜ்லயா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் ஸ்கிரீன் பண்ணணும். சிறுநீரக சம்பந்தப்பட்ட இன்ஃபெக்ஷன், பிரஷர் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளங்கள், அவங்களுக்கு ஏதாவது சர்க்கரை நோய், சின்ன வயசுல வரக்கூடிய சர்க்கரை நோய் எது, உணவு முறைகளில் எப்படி சாப்பிடுகிறார்கள், உப்பு அதிகமா போட்டு சாப்பிடுறாங்களா, இப்ப இருக்கக்கூடிய இந்த ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாமே ஓவர் உப்பு, அதாவது எல்லாத்துலயும் மசாலா தடவி உப்பு ஓவரா தடவி வச்சிருக்கிறாங்க. அதேதான் கலரான உணவு எல்லாம் சாப்பிட்டு உடம்பு எடுத்துக்கிறாங்க. அப்ப அது உணவு சம்பந்தப்பட்டது. இத நம்ம காலேஜ் லெவல்லையும் ஸ்கூல் லெவல்லையும் ஸ்கிரீன் பண்ணாவே மேஜர் இஷ்யூஸ நம்ம குறைக்க முடியும். இது ஒரு பாயிண்ட் சார். இன்னொரு பாயிண்ட், கிட்னி டிசீஸ் வந்த பிறகு என்ன பண்ணலாம் அப்படின்னா, சார் சொன்ன மாதிரி அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய நல்ல பெரிய பெரிய மருத்துவமனை, ஈவன் டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல இருக்கக்கூடிய மருத்துவமனைகள்ல மாற்று அறுவை சிகிச்சை அங்கு இருக்கக்கூடிய துறையை உண்டு பண்ணி அதற்கு தகுதியான மருத்துவர்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்களை செய்ய வச்சு அவங்களுக்கு நம்ம இது பண்ணிடலாம் சார். சைனால எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அது நான் சொல்றேன் பாருங்க, இப்போ இந்த ரத்த குழாயை ஒண்ணு இணைக்கிறது, இல்ல கிட்னியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டியூபையும் இணைக்கிறது, இந்த மாதிரி சிக்கலான இணைப்பெல்லாம் என்ன பண்றாங்க, டெக்னீஷியன் பண்றாங்க சார். எப்படின்னா தே ஆர் ட்ரெயின்டு. லைக் எப்படின்னா ஒரு துணி தைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, கிழிஞ்சு போன துணிய 2ஆ சேர்த்து அப்படியே டக்குன்னு அப்படியே அசல் பிச் அப்படியே அந்த இது மாறாம பர்ஃபெக்டா தைச்சு முடிச்சிருவாங்க. அவங்களுடைய வேலை ஒன்லி தைக்கிறதா, வேற எதுவுமே கிடையாது. 2 டியூப் கொடுத்துட்டா தைச்சிருவாங்க. ஆக ஒவ்வொரு மருத்துவமனையிலும் டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல பெரிய மருத்துவமனையை உருவாக்கி இந்த கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை கொண்டு பண்ணணும்னா ஏழைகள், 2வது இந்த நோயால் கஷ்டப்படுகின்ற பாமர மக்கள் கண்டிப்பாக நல்ல
ஒரு நிவாரணமா இருக்கும் அப்படிங்கறத நான் சொல்றேன். ஓகே ஓகே சார் ஓகே.